உனக்கு சந்தேகமா இருந்தா நான் வேணா சாப்பிட்டு காட்டுவா? ஏய், என்னை இந்த வீட்ல ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கறாங்க. நீ வாங்கி கொடுக்கறத நான் ஒரு நாளும் தொட மாட்டேன். என்னைக்கு நீ என் குழந்தைய கொல்ல நினைச்சியோ அன்னைக்கே நீ அப்பங்கிற ஸ்தானத்தை இழந்துட்ட. தேனு, இனிமே நான் உன்னை எந்த காரணத்துக்காகவும் மன்னிக்க மாட்டேன். இந்த குடும்பத்திலே உன்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்து கிளம்பு. அம்மா, நீ அது தேனுக்கு எடுத்து சொல்லுமா, இத வாங்கிக்க சொல்லுமா. அவதான் தெளிவா சொல்லிட்டால, உன்கிட்ட இருந்து எதையும் வாங்கிக்க மாட்டேன்னு. அப்புறம் என்னடா? இனிமே நீ எதையும் கொண்டு வந்து கொடுக்க வேணாம், எடுத்துட்டு கிளம்பு. என்னம்மா? தென்னரசு, அண்ணி தான் வேண்டான்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ற? முதல்ல கிளம்பு போ. தென்னரசு, கோவப்படாத. எல்லாரும் என்ன ஏதோ விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க. இருக்கட்டும், நான் ஒண்ணு நல்லவே இல்லையே. நானும் நிறைய தப்பு பண்றேன்ல. அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுதானே ஆகணும். சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். கண்டிப்பா இந்த தடவை நீங்க தேர்தலை ஜெயிச்சிருவீங்கப்பா. நான் வரேம்மா. பாட்டி, என்ன ஆசை? அப்பா சாமி, நீ என் காலில் விழாதப்பா. கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. பாட்டி, காலை வருவிட்டு நான் உனக்கு கொன்ற மாட்டேன். நீ செஞ்சாலும் செய்வப்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. உன்னை பார்த்தாலே எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. பாட்டி, பாட்டி. டேய், வரேன் வரேன். தென்னரசு, என்ன தென்னரசு, பழம் நட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா தேனு உடனே மனசு மாறி உன் கூட வந்துருவான்னு நினைக்கிறியா? நீ மனுஷனா இருந்தா நீ மன்னிப்பு கேட்டதும் அவ மனசு மாறி உன் கூட வந்திருப்பா.